அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அவசர பதிவு, அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் 23ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி கால பைரவர் அவதரித்த கால பைரவாஷ்டமி திதி இருந்ததுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு செய்யலினா கூட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த கால பைரவர் அவதரித்த தினமான கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு நம்ம கோவில்லையோ அல்லது வீட்டிலேயோ காலபைரவரை மனதார நினச்சி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம பிடித்திருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் காலபைரவர் ஜெயந்தியானது இந்த சனிக்கிழமை நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனைகளும் இருக்குது. இவை தவிர சனி தோஷங்கள் இருக்குது. அதாவது ஏழரை சனி, அத்தம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னுட்டு இது போல் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் அதிகமாக இருக்குது. இதனால் வாழ்க்கையில் நிறைய பேர் அவதிக்குள்ளாகிறாங்க. இவங்கெல்லாம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்காக ஒரு நேரமாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்களால் வாரம் செய்ய முடியலனாலும் கூட சனி பகவானுடைய குருவிற்குரிய நாளான அதாவது தேய்பிறை அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாள். சனி பகவானுடைய குரு தான் காலபைரவர். அப்போ ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாள்லையும் நீங்கள் காலபைரவர் சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னாவே இது போல் சனி தோஷங்களாலேயும் தாக்கங்களாலேயும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாக்கு சனீஸ்வரர் பைரவரிடம் கொடுத்திருந்தாரு. உங்களை வணங்கக்கூடிய எந்த ஒரு பக்தர்களையும் நான் துன்புறுத்த மாட்டேன், நான் பிடிக்கக்கூடிய காலங்கள் வரும்போதும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாரு. அதன்படி இன்றளவும் நடந்து வரதாகவும் சொல்லுவாங்க. அதனால சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா தேய்பிறை அஷ்டமி நாள்லையாவது காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் மிகுந்த ஒரு நாள், சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய விதமான பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து நம்ம சேனலில் 3 நாட்களாகவே வீடியோ போட்டுட்டு வரேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன். சிலதெல்லாம் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கும் பரிகாரங்களாக இருக்கும். இப்படி எத்தனையோ பதிவுகள் போட்டாச்சு. இவை எல்லாமே உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தீங்கனாலும் சரி, இன்றைக்கி காலபைரவர் வழிபாடு செய்ய சொன்னேன் இல்லையா, இப்போ வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யலை, மேலும் இப்போ உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சன்னதி இருக்கும். ஒருவேளை அதுவும் இல்லை, காலபைரவர் இன்றைக்கி தரிசனம் பண்ணவே முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா, இப்போ நான் பிக்சரில் காட்டுற இதை மட்டும் நீங்கள் ஒரு 3 நிமிடமாவது நீங்கள் பாருங்கள், உத்து பாருங்கள். ஒவ்வொன்றில் இருக்கக்கூடியதும் அப்படியே படிங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இன்றைக்கி காலபைரவர் வழிபாடு செஞ்சுருந்தா உங்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைச்சிருக்குமோ அத்துணை பலன்களும் இதை பார்க்கும்போதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணணும். அதாவது நம்ம வழிபாடு பரிகாரங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யலினா கூட இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரின் வாகனமாக பார்க்கக்கூடிய நாய்கள் இருக்குது இல்லையா, அதுவும் தெரு நாய்கள், குறிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கோதுமையினால் ஆன பிஸ்கட், ரொட்டி இது மாதிரி ஏதாவது நம்ம வாங்கி போடுறது கோடான கோடி புண்ணியங்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய வீட்டில் நாய்கள் வளர்த்துறதும் ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் இதுபோல் ஆதரவு இல்லாமல் இந்த திருநாய்கள் இருக்கு இல்லையா, இவைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது, அதுவும் ஸ்பெஷலாக தேய்பிறை அஷ்டமி நாளில் கோதுமையினால் ஆன உணவை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா கோவிலுக்கு போலினா கூட இது போல் தான தர்மங்கள் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். சரி, இப்போ உங்கள் வீதியில் இது மாதிரி தெரு நாய்களே இல்லை, அதுவும் கருப்பு நிற நாய்களே இல்லை அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தையாவது பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு, இல்லைன்னா கருப்பட்டி, இல்லைன்னா வெல்லம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்கும். அதாவது இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது இல்லையா, கருப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரருக்குரிய நிறம் கருப்பு அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இந்த இனிப்பு பண்டங்களை நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் படியிலையோ இல்லை வாசல்லையோ நீங்கள் வச்சுட்டு தூங்கிறது அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா நம்ம மனிதர்களுக்கு உணவளிக்கிறத காட்டிலும் இது போல் வாயில்லா
ஜீவராசிகளான எறும்புகள், நாய்கள் இவைகளுக்கு உணவு கொடுக்கும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாசப்படிக்கு வெளியில் நான் சொன்ன இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் வைங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை சர்க்கரையை கூட வைக்கலாம். மொத்தத்தில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் இது போல் தானம் செய்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து தரும். அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமி, சனிக்கிழமை ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய அம்சம். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி நிலைவாசல் படியிட்டையோ இல்லை கேட்டுக்கு வெளியிலையோ வந்து வச்சுடுங்க. சரி, இதெல்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இதை வந்துட்டு பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய எந்திரம். இப்போ கால பைரவர் படம் வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஆனால் அவருடைய மறு அம்சமான ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்தை வந்து நம்ம தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ கால பைரவருடைய எந்திரம் இதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்திரங்களை பொதுவாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அதை வந்து முறையாக வந்து பராமரிக்கணும். நம்ம தோணும் போது அதை பொட்டு வச்சு கும்பிட்றது, மற்ற நேரங்களில் விட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுனா நமக்கு எதிர்மறையான விளைவுகள் தான் வந்து ஏற்படும். அதனால் இதுபோல் விசேஷமான நாட்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு சனிக்கிழமை நாளோ தேய்பிறை அஷ்டமி நாள்லேயோ இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு காலபைரவர் படத்தையோ அல்லது அவருடைய எந்திரத்தையோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணியோ ஒரு நிமிடம் அப்படியே மொபைல்லையே பார்த்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே போதும். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா கடவுளை வந்து மந்திர வழிபாடு, எந்திர வழிபாடு இதெல்லாம் வந்து முறைப்படி பண்ணணும் அப்படின்னா தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் வச்சு இதுக்கெல்லாம் சரியாக கவனிக்கலங்கும் போது வீணாக பிரச்சனைகள் வந்துடும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்ட ஜஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள். மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீ கால பைரவ யந்திரம் அப்படின்னு போட்டு 4 பக்கத்துலேயும் துர்க்கை அம்மன், வளகர், கணேசர், யோகினி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சக்தி, தண்டம், கட்சம், பாசம், முசல்லம், கேடயம், பான்பத்திரம், சூளம் இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. இப்போ இதையுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள். உள்ள அந்த ஸ்டாரில் எழுதியிருக்கு பாருங்கள், ரம், வாம், யம், காம, கம், பயம் இதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அதே போல் வச்சிரதண்டாய ஹூம்பட் ஸ்வா இதை வந்துட்டு நீங்கள் படிங்க. இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் நீங்கள் ஒரு முறை பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே கையெடுத்து வணங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் தூங்குங்க. இப்படி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த எந்திரத்தையே காலபைரவராக நினச்சி மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நாளைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் தீர்வதற்குண்டான ஒரு வழியை வந்து ஏதாவது ஒரு வகையில் காட்டியிருப்பார். பைரவர் வந்து தன்னை நம்பி சரணடைஞ்சவங்களை எப்போதுமே வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வெறும் கடன் பிரச்சனைக்கும் எதிரி பில்லி சூன்யத்திற்கு மட்டும் கிடையாதுங்க. திருமண தடை நீங்குவதற்கு, யமபயம் அகல்வதற்கு, இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்காம நிறைய தம்பதிகள் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே காலபைரவர் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னொரு சிம்பிளான ஒரு முறை சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சவங்க செஞ்சு அவங்களுக்கு உடனேவே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் அவங்க இந்த மெத்தடை செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு தனியாக ஒரு நாய் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது வந்து நாயாக வளர்க்காமல் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாதிரியே அதை நல்லா கவனிச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது, ஹெல்த்தியாக வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சதன் மூலமாகவே அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிது. இதை வந்து அந்த சகோதரி என் கூட ரொம்ப வந்து மகிழ்ச்சியோடு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி கேட்கும்போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உங்கள் சேனலில் நீங்கள் இதை சொல்லுங்கள், குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாம் இது மாதிரி செஞ்சு பலனடையட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நாய்கள் வந்து வீட்டில் வளர்த்துங்க. அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.